என்ன என்ன சொல்ல போற? என் வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடந்துருச்சு குரு. என்னை ஏமாத்திட்டல குரு. அப்படிலாம் இல்லை காவியா. உனக்கு எப்படி குரு என்னை ஏமாத்தணும்னு தோணுச்சு? காவியா, உனக்கு முன்னாடியே குழந்தை இருக்குன்னா அப்ப அந்த பொண்ணு யாரு? அவ உன்னை விட்டு போயிட்டாலோ? அதுக்காக தான் உன் பையனுக்கு அம்மா வேணுன்றதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா குரு? காவியா, நான் சொல்றதை கேளு. புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுது? என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து சொல்லலான்னு நினைச்சியா? அப்போ அன்னைக்கு உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, இதானா? ஆமாம். ஆனா அன்னைக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட சொல்லலான்னு சொன்னியேடா. ஹே, அன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த. அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லி நீ வேற ஏதாவது யோசித்தினா அதனால தான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன். இதுதான் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னியா?